ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ ஆரி ஒர்க்கில் ஒரு சிம்பிளான மோட்டிஃப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு திலகம் ஸ்டோன் எடுத்திருக்கேன். க்ளூ போட்டு நல்லா ஒட்டி வச்சுருக்கேன். அந்த க்ளூ நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா ஆரி நீடலில் சுகர் பீட் லோட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ 2 பேக் ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். ரெண்டு சுகர் பீடாக வச்சு ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறேன். இதுவே நம்ம சுகர் பீட்ஸில் 3-4 சுகர் பீட்லாம் வச்சு ஸ்டிச்சஸ் போடக்கூடாது. அந்த மாதிரி போட்டோன்னா சுகர் பீட் கொஞ்சம் ஆடுற மாதிரி இருக்கும். அது பார்க்க நல்லா இருக்காது. எப்பயுமே 2 சுகர் பீட் வச்சு தான் ஸ்டிச்சஸ் போடணும். இதே மாதிரி அந்த ஸ்டோன் சுற்றி நான் ஒரு லைன் சுகர் பீட் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஸ்டோன் செயின் எடுத்திருக்கேன். இதை ஸ்டோன் செயின் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்ற வீடியோ ஆல்ரெடி என்னோடய சேனலில் போட்டிருக்கேன். நான் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை வேணால் பார்த்துக்கோங்க. அகெயின் இன்னொரு லைன் ஃபுல்லாக சுகர் பீட் தான் கொடுக்க போகிறேன். அதுக்கு ஒரு பேக் ஸ்டிச் கொடுத்துட்டு அதே மாதிரி 2 சுகர் பீடாக ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறேன். அகெயின் ஸ்டோன் செயின் தான் கொடுத்துருக்கேன். இப்போ அந்த ஸ்டோன் செயின் கட் பண்ணிக்கிறதுக்கு அப்புறமா அந்த ஃபைனலாக இருக்கிற ஸ்டோன் மேலே ஒரு 2 ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த ஸ்டோன் ஸ்டிஃபாக நிற்கும், ஆடாது. அகெயின் ஒரு லைன் சுகர் பீட் கொடுத்துக்கிறேன். ஃபைனலாக ஒரு பேக் ஸ்டிச் கொடுத்துட்டு ஒரு 5 mm பீன் சுகர் பீட் ஒரு 2 knot போட்டுடுறேன். இதே மாதிரி அந்த சுகர் பீட் சுற்றி நம்ம இந்த புட்டாஸ் மாதிரி போட்டுக்கலாம். இது பார்க்க சிம்பிளான டிசைன் தான், பட் ஆனால் நீங்கள் போட்ட உடனே ரொம்ப அழகாக தெரியும்.